சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஓகே, வாங்க செக் பண்ணிடலாம். அத்தை, டாக்டர் கூப்பிடுறாங்க, போங்க. அத்தை, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க எவ்வளவு தைரியமான மனுஷி, பயப்படாம போங்க. எனக்கு என்ன பயம்? அதானே பார்த்தேன். எங்க அத்தை அப்படி பயப்படுற ஆளெல்லாம் இல்ல டாக்டர். சரிம்மா, வந்தா தானே செக் பண்ண முடியும். இதோ வருவாங்க. அத்தை போங்க. அவங்க எதுக்குமா? உனக்கு தானே 2 வருஷமா குழந்தை இல்ல? உன்னை தானே செக் பண்ணணும். அத்தை, என்ன இங்க வந்து என்ன அத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன என்ன செக் பண்றேன்னு சொல்றாங்க? என்னம்மா ஏதோ தெரியாத மாதிரி பேசுற? உன்கிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இல்ல, எனக்கு தெரியாது. அண்ணி, அவங்க வெளியில. டாக்டர், அத்தையும் அண்ணியும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்னு தான் சொன்னாங்க. வேற எதுவுமே சொல்லாம வர வச்சிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது டாக்டர். அப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொன்னீங்க. டாக்டர், அத்தை எல்லா விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. எப்பவும் குழந்தை பிரச்சனையே நினைச்சு சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்லன்னு இவங்கள பத்தி தான் நான் சொன்னேன். இவங்க என்னம்மா சொல்றாங்க? பேஷண்ட் கிட்ட எதுவுமே சொல்லாம ஏமாத்தி கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியாதா?